இப்பொழுது 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேய திருச்சபையை அது தேசத்தில் அறிமுகம் செய்யும் பொழுது அருமையான 2 அல்லது 3 வார்த்தைகளை அவர் சொல்லி அறிமுகம் செய்கிறார். அதனுடைய முதல் வசனத்தையும் 3வது வசனத்தையும் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். வாசிங்க. பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேய சபைக்கு எழுதுகிறதாவது, தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே திருச்சபைக்கு ஸ்தோத்திரம் தன்னுடைய கடிதத்தை எழுதும் பொழுது அல்லது நிருபத்தை எழுதும் பொழுது முதல் வசனத்திலேயும் 3வது வசனத்திலேயும் 2 அல்லது 3 மிக முக்கியமான காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னா, தேவனுக்குள் இருக்கிற சபை. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. தேவனுக்குள் இருக்கிற சபை. 2, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சபை. 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து. இந்த சபை எப்படிப்பட்ட சபையாம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. அல்லேலூயா. அப்போ தேவனுக்குள் இருத்தல், கிறிஸ்துவுக்குள் இருத்தல், தெரிந்து கொள்ளப்படுதல். எல்லாரும் சொல்லுங்க. தேவனுக்குள் இருத்தல், கிறிஸ்துவுக்குள் இருத்தல், தேவனால் தெரிந்து கொள்ளப்படுதல். பாருங்க, இந்த நாட்களில் ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிற நம்மை குறித்த தேவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுக்குள் இருக்க வேண்டும். 2, கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். 3, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படித்தான் ஏசப்பா விரும்புறார். ஆமென். தம்பி, நீங்க ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், உங்களை குறித்த தேவனுடைய விருப்பம் என்ன? என் பிள்ளை தேவனுக்குள் இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சந்தோஷப்படணும். என் பிள்ளை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்று சந்தோஷப்படணும். என் பிள்ளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பரலோகம் சந்தோஷப்படணும். அதனால நீங்க எப்போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா தேவனுக்குள் இருக்க கிருபை தாரும். தேவனுக்குள் இருக்கின்ற தோத்திர அனுபவம் வாக்குத்தத்தம் என்ன? தேவனுக்குள் இருக்கிற அனுபவம் வாக்குத்தத்தம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவம் ஆத்தும ரட்சிப்பு. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்படுதல் அப்படிங்கிறதனுடைய அனுபவம் தேவனுடைய திட்டங்களுக்கு உட்படுதல். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. தேவனுடைய திட்டங்களுக்கு உட்படுதல் அப்படின்னு சொன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். வாக்குத்தத்தங்களுக்கு உட்பட வேணும், ரட்சிப்புக்கு உட்பட வேணும், தேவனுடைய திட்டங்களுக்கு உட்பட வேணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான், அவனுடைய அனுபவம் என்ன? அல்லது ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான், அவன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வாக்கியம் எடுங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வாக்கியத்துல நம்ம வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க பார்க்கலாம்.
இன்னும் நம்ம அந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதலான வசனங்களை வாசிக்கும் பொழுது 1 முதலான வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், கிருபையை குறித்தும் பாவத்தை குறித்தும் முதல் வசனத்திலே சொல்லுகிறார். 2வது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது ஆமென் பாவத்திற்கு மரித்தல் அப்படிங்கிற ஒரு பகுதியை குறித்து பேசுகிறார். 3வது வசனத்திற்கு நாம் வரும் பொழுது கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி ஞான ஸ்நானம் பெற்றவர்கள். அப்ப கவனிங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுது, ஏன் இந்த சபையில் ஞான ஸ்நானம் என்று சொல்லுகிற ஒரு சாக்கிரமெந்து வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஒழுங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு ஞான ஸ்நானம் என்கிற ஒன்றை அவர் வைக்க காரணம் என்ன? இதுவரை பாவத்திற்குள்ளாக இருக்கிறவன் ஞான ஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி. புரியுதா? அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், யாரும் சபைக்குள்ளே வருவதற்காக ஞான ஸ்நானம் பெறவில்லை, கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்ப பின்னால இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், பிரதர் ஞானஸ்நானம் எடுங்க, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெறுங்கள் அப்படின்னு உங்களுக்கு உபதேசம் பண்ணப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் சபைக்கு உள்ளே வருவதற்காக அல்ல, நீங்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளே கடந்து வரும்படியாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மகள் வேதாகமத்தின் நீங்க எல்லாம் நம்ம சபையில ஞானஸ்நானம் எடுத்தவங்களா இருந்திருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஞானஸ்நான வகுப்புகள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்திருப்பேன். ஞானஸ்நானத்தை எதற்கு ஒப்பிடுகிறோம்? நல்லா கவனிங்க. பேப்டிசம் ஞான ஸ்நானத்தை எதற்கு ஒப்பிடுகிறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ குழந்தை ஞான ஸ்நானத்தை குறித்து நான் உங்களோடு பேசவில்லை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆமென் மூழ்கல் ஞான ஸ்நானத்தை குறித்து நான் உங்களோடு பேசுகிறேன். எத்தனை வயதில் இயேசு ஞான ஸ்நானம் பெற்றார்? தன்னுடைய 30வது வயதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானத்தை பெற்றார். ஆண்டவர் இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்படின்னா எதற்காக ஞான ஸ்நானம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, எதற்காக ஞான ஸ்நானம் எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, சில முக்கியமான காரியங்களை சொல்லுகிறேன். இப்ப நம்ம படிச்சோம், கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கு வெளியிலே மரணம், கிறிஸ்துவுக்கு உள்ளே ஜீவன். அப்ப கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி ஞான ஸ்நானம் பெறுகிறோம். இது எதற்கு ஒப்பனை தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாளிலே உயிரோடு கூட எழும்பினார். அதுதான் நம்ம என்ன செய்கிறோம். ஞான ஸ்நானம் எதற்கு ஒப்பனை? இயேசுவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. மரணம், அடக்கப்படுதல், உயிர்த்தெழுதல். அதனாலதான் நம்ம ஊர்ல செத்தவங்களை எப்படி அடக்கம் பண்ணுகிறோம்? தோத்திரம், பாடியில 10 துளி தண்ணியை ஊத்திட்டு அந்தால வச்சுட்டா போறா, கொண்டு என்ன செய்யறோம்? ஒரு குழிக்குள்ள இறக்கி மல்லாக்க போட்டு மேல மண்ணை போட்டு மிதிக்கிறோமா இல்லையா? என்ன ஞான ஸ்நானத்தில் நான் மிதிக்கிறது இல்லை, என்ன வாபிளந்து போகும், எனக்கு ஒரு கேஸுக்கு போக முடியாது. அதனால அதுதான் மரணம், அடக்கப்படுதல், உயிர்த்தெழுதல், அதுதான் ஞான ஸ்நானம். அப்ப ஞான ஸ்நானம் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நம் சரீரத்தில் தரித்து கொள்ளுதல், அடக்கம் பண்ணப்படுதலை நம் சரீரத்தில் தரித்து கொள்ளுதல், உயிர்த்தெழுதலை நம் சரீரத்தில் தரித்து கொள்ளுதல். அதனாலதான் எல்லாரும் அவசியம் என்ன செய்ய வேணும்? ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேணும். கர்த்தரை கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அதனால தான் பைபிள் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும். அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்ற எல்லாரும் யாருக்குள்ளே இருக்கிறீர்கள்? சொல்லுங்க, யாருக்குள்ள இருக்கிறீர்கள்? யாருக்குள்ள இருக்கிறீர்கள்? சரி, அடுத்த கேள்வி கேட்கிறேன், எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்போம். அப்ப இந்த கேள்வியை நீங்க என்ன செய்யணும்? எப்படி இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன சொல்லுங்க? பரவாயில்லாம இருக்கிறேன். சில சொல்லுவாங்க ஸ்மாரா போகுது அப்படி சொல்லுவாங்க. சில ஆட்கள் அதை விட அம்மை தோத்திரம் எதுல டிக்ஷனரியிலே இல்லாத ஒரு வார்த்தை இருக்கு, என்ன போகுதுன்னு. அதை கேட்கல நானு. நல்ல எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிழைத்திருக்கிற நாம் உயிருள்ளவராக இருக்கிறோமா? ஆத்மீகத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த நாம் மறுபடியும் செத்தவர்களாய் இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி எல்லாரும் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் கண்டிப்பா ஞான ஸ்நானம் பெற்றுக்கிடணும். ஏன்னா கிறிஸ்துவுக்கு உள்ள வருகிறது ஞான ஸ்நானத்தினால. அப்ப வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்துவுக்குள்ளே வாழணும். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ளே வாழணும். இன்னைக்கெல்லாம் நாளைக்கு கண்டிப்பா நம்ம ஒரு நாள் என்ன செய்ய போறோம்? மரிக்க தான் போறோம். கண்டிப்பா ஒரு நாள் என்ன செய்ய போறோம்? மரிக்க தான் போறோம். மரிக்கும் பொழுது எப்படி மரிக்கணும்? கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும். சொல்லுங்க அந்த வார்த்தையை. கிறிஸ்துவுக்குள்ளாகணும், கிறிஸ்துவுக்குள் வாழணும், கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும். ரட்சிக்கப்பட்டவங்களாகவே மரிக்கணும். சரியா? கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும். இயேசு வரும் பொழுது யாரை கர்த்தர் முதலாவது உயிரோடு எழுப்புவார்? நல்லா கவனிக்கணும். இயேசு வரும் பொழுது யாரை முதலாவது உயிரோடு எழுப்புவாராம்? 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வசனங்களின்படி ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவனுடைய, அந்த வசனத்தை பேசுங்க, தேவனுடைய எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். எல்லாரும் சொல்லுங்க, வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அடுத்த வார்த்தை சொல்லுது, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும்னா கிறிஸ்துவுக்கு உள்ளாகணும். எதன் மூலமாக? ஞான ஸ்நானத்தின் மூலமாய். கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும்னா வாழ்க்கை முழுவதும் ஏனோ தானோன்னு வாழப்படாது. யாருக்குள்ள வாழணும்? கிறிஸ்துவிற்குள்ளே வாழணும். அப்ப கிறிஸ்துவுக்குள் மரிக்கலாம். இயேசு வரும் பொழுது யாரை கர்த்தர் உயிரோடு எழுப்புவாராம்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஞானஸ்நானம் பெற்றா கடன் தீரும்னு சொன்னது தப்பு. ஞானஸ்நானம் பெற்றா கல்யாணம் நடக்கும்னு சொன்னது தப்பு. ஞானஸ்நானம் பெற்றா கொடுத்த பணம் கிடைக்கும்னு நினைச்சது தப்பு. ஞானஸ்நானம் எதற்கு பெறுகிறோம்? கிறிஸ்துவுக்கு உள்ளாகவும், கிறிஸ்துவுக்குள் வாழவும், கிறிஸ்துவுக்குள் மரிக்கவும். அப்படி மரித்தால்தான் கிறிஸ்துவின் வருகையில் காணப்படவும். இயேசு ஞானஸ்நானம் எதற்கு ஒப்பனை தெரியுமா? இயேசுவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். இன்னொன்று ஞானஸ்நானம் எதற்கு ஒப்பனை அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்கள் 430 வருடங்கள் எங்க இருக்கிறாங்க? எகிப்திலே சிறைப்பட்டு இருக்கிறாங்க. இவங்க 430 வருட சிறையிருப்பை மாற்றி, நீங்க நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இவங்க என்ன செய்யறாங்க? 430 வருடங்கள் சிறையிருப்பிலிருந்து வெளியே வருகிறார். இப்ப என்ன நடக்குது? முதலாவது அவர்களை தேவன் கடக்க பண்ணினது எந்த இடம்? எதை கடக்க பண்ணினார்? செங்கடலை கடக்க பண்ணினார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, செங்கடலை கடக்க பண்ணினார். நீங்க நல்லா கவனிங்க, ஜீவனுக்கும் மரணத்திற்கும் இடையில் உள்ள கடக்க வேண்டிய ஒரு பகுதி தான் செங்கடல். வாக்குத்தத்தத்திற்கும் அழிவுக்கும் இடையில் உள்ள கடக்க வேண்டிய ஒரு இடம்தான் செங்கடல். புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா அடிமைத்தனத்திற்கும் சுதந்திரத்திற்கும் இடைப்பட்ட இடம்தான் இந்த செங்கடல். நீங்க நல்லா கவனிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலாம் சமுத்திரத்தை, ஜலத்தை
கடந்த பொழுது, நீங்க நல்லா கவனிங்க, கடந்த பொழுது அடிமைத்தனத்தின் எல்லையை விட்டு ஆமென் சுதந்திரத்தின் எல்லைக்குள் நுழைந்தார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க நல்லா கவனிக்கணும். கானானின் எல்லைக்குள்ள வருகிறாங்க. அடிமைத்தன இருப்பு கணவாய் என்று சொல்லப்படுகிற எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே, விடுதலையின் எல்லைக்குள்ளே, வாக்குத்தத்தத்தின் எல்லைக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வருகிறார். அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடணும், ஞானஸ்நானம் எதற்கு ஒப்பனை என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் அவை செங்கடலை கடந்த அந்த அனுபவத்திற்கு ஒப்பனை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா? உங்களுக்கு நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க நல்லா கவனிங்க. ஏன் ஞானஸ்நானம் எடுத்தா உங்களுக்கு நல்லதுன்னு பாஸ்டர் சொல்றேன் தெரியுமா? நாம செங்கடலை கடக்கிறது வரைக்கும் இத்தனை வருடங்கள் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பார்வோனும் அவனுடைய கூட்டத்தாரும் அவனை என்ன செய்துட்டு இருந்தாங்க? பேசுங்க பிரதர். அவங்களுக்கு பின்னாலேயே என்ன செய்துட்டு இருந்தாங்க? வந்துகிட்டே இருந்தாங்க. அது வரையிலும் அடிமைத்தனம் பின்தொடர்ந்தது. எல்லாரும் சொல்லுங்க. இது பத்தாவது, சத்தமா சொல்லுங்க. 2, மரண பயம் அவர்களை பின்தொடர்ந்தது. சொல்லுங்க இந்த வார்த்தையை. மரண பயம் அவர்களை பின்தொடர்ந்தது. 3, அடிமைத்தனம். முதல்ல என்ன சொன்னேன்? அடிமைத்தனம் இல்லையா? 2வது என்னது? மரண பயம். 3, பட்டயம் அவர்களை பின்தொடர்ந்தது. சொல்லுங்க. பட்டயம் அவர்களை என்ன செய்துச்சு? நீங்க நல்லா கவனிக்கணும். அடிமைத்தனம் ஃபாலோ பண்ணுது அவர்களை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரண பயத்தை ஏற்படுத்துகிற ஒரு வல்லமை அவர்களை ஃபாலோ பண்ணுது. 3, ஒரு பட்டயம் அவர்களை அழிக்கும்படி அவர்களை ஃபாலோ பண்ணுது. ஆனா எப்பொழுது அவர்கள் செங்கடலை கடந்தார்களோ, இவர்கள் ஜீவனுக்கு ஏதுவாய் வந்தாங்க. இவர்களை பின்தொடர்ந்த சகல வல்லமைகளும் அந்த சமுத்திரத்திலே அழிக்க பட்டு போயிற்று. ஆமென். சுவாசிக்கிறீங்களா? அதுதான் ஞானஸ்நானத்திலே நடைபெறுகிற காரியம். ஞானஸ்நானம் என்று சொல்வது இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடக்கும் நிலைமைகளுக்கு ஒப்பானது என்பதை பிள்ளைகள் மறந்துவிடக் கூடாது. பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில் சில அடிமைத்தனங்கள் பின்தொடருகிறதை பார்க்கிறேன், சில தோல்விகள் பின்தொடருகிறதை பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் பின்னால பார்த்து பார்த்து தான் நடக்கிறேன். சில ஆட்களை பார்த்திருக்கீங்களா? ஆமா, நம்ம வேற ஒண்ணும் வேண்டாம். ராத்திரி ஆராதனைக்கு நீங்க கொஞ்சம் பிந்தி வந்துட்டீங்க, மேல வண்டியை வச்சுக்கிட்டு கிடுகிடுன்னு இறங்கி வரீங்கன்னு வைங்க, இங்க பாடுற பாட்டு உங்களுக்கு கேட்குது. ஆனாலும் அடிக்கடி பின்னால திரும்பி திரும்பி வருவீங்களா இல்லையா? சில ஆட்கள் அப்படித்தானே வருவாங்க. தைரியம் இருக்கு, ஆனாலும் அப்போ ஏதாவது என்னை பின்தொடருகிறதா என்று சொல்லுகிற ஒரு பயந்தே. அதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? அதுவரையும் பின்னால திரும்பி திரும்பி பார்த்தா, அவன் வர்றானா, பிரச்சனை தொடருகிறதா, ஆபத்து தொடருகிறதா, தீமை தொடருகிறதா, மரணம் தொடருகிறதா, பட்டயம் தொடருகிறதா, அழிவு தொடருகிறதா, சத்துருவின் சவால் தொடருகிறதா என்கிற பயம் அவர்களை தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா எப்பொழுது அவர்கள் செங்கடலை கடந்து வந்தார்களோ, இத்தனை வருடங்கள் அவர்களை பின்தொடர்ந்து அத்தனை மரண கட்டுகளும், அத்தனை சாபங்களும், அத்தனை அடிமைத்தனங்களும் அங்கே புதைக்கப்பட்டது. மரணம் புதைக்கப்பட்டது, தோல்வி புதைக்கப்பட்டது, சத்துருவின் பட்டயம் புதைக்கப்பட்டது. எத்தனை பேர் சோத்திரம் சொல்லுங்க? ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை. மக்களே, தெய்வ வசனத்திற்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றா ஒரு எல்லையை விட்டு இன்னொரு எல்லைக்குள் நீ நுழைகிறாய். அது உலகத்தின் எல்லை, இது கிறிஸ்துவுக்குள் வருகிறாய். இது கிறிஸ்துவின் எல்லை. கிறிஸ்துவின் எல்லையில் மரணம் இல்லை, அது ஜீவனுக்கு ஏதுவான எல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
இந்த இடத்தில் இருக்கிற சில குடும்பங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த இடத்தில் இருக்கிற சில குடும்பங்கள் இன்றைக்கு வரையிலும் சத்துருவனுடைய ஆயுதங்களை முழுங்க பண்ணி தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கிறாங்கன்னா அவன் கிறிஸ்துவுக்குள் எல்லைக்குள் வந்த ஒரே காரணத்தினாலேங்கிறத நம்ம மறக்கவே கூடாது. நான் சொல்ல புரியுதா இல்லையா? அவன் பேதுருவை முரத்திலிட்டு புடைக்கும்படி சாத்தானுக்கு விருப்பம் உண்டு. ஆனால் இயேசுவினுடைய அனுமதி இல்லாமல் அவனால் தொட, சொல்லுங்க அந்த வார்த்தையை, தொட. அதுதான் கிறிஸ்துவின் எல்லை. மக்களே, நீ எப்பவும் புரிஞ்சுக்கிடணும் பிரதர், நீங்க எப்பவும் புரிஞ்சுக்கிடுங்க. ஆமென், தோத்திரம். அவனுக்கு ஆசைதான், அவனுக்கு ஆசைதான். யாருக்கு? பிசாசுக்கு ஆசை. பேதுருவின் விசுவாசத்தை தகர்க்கணும், பேதுருவினுடைய ஜெப ஜீவியத்தை தகர்க்கணும், பேதுருவினுடைய ஆராதனையை தகர்க்கணும், பேதுருவினுடைய குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷத்தை தகர்க்கணும், இவனை எப்படியாவது தொழில நஷ்டப்படுத்தணும், இவனை விசுவாசத்தை விட்டு விலக்கணும். அப்படி நீ எவ்வளவோ முயற்சி அவன் செய்யறான், அன்னைக்கும் செய்யறான், இன்னைக்கும் செய்யறான். ஆனா அவனால ஒண்ணு செய்ய முடியாத காரணம் என்ன தெரியுமா? இவன் யாருடைய எல்லைக்குள் இருக்கிறான்? கிறிஸ்துவின் ஜீவனுக்கு ஏதுவான எல்லைக்குள் இருக்கிறபடியினால் அவனை ஒண்ணுமே செய்ய முடியல. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அதனாலதான் ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகளே நான் எப்போதும் சொல்லுவேன், நீங்க பிள்ளைகள் எப்போதும் கிறிஸ்துவுக்குள்ள நின்னுக்கிடணும்னா ஞானஸ்நானம் பெறாதவங்க ஞானஸ்நானம் பெறணும். நீங்க இந்த சபைக்குள்ள வாங்கன்னு நான் சொல்லலடா, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வாங்கன்னு சொல்றேன். சரியா? கிறிஸ்துவை விட்டு போகாத. ஏன் சொல்றேன்னா, கிறிஸ்துவை ஆண்டவரே உம்மை விட்டு விலகுகிற யாவரும் என்ன செய்வாங்க? வெட்கப்படுவார்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், அவன் புதிதாக்கப்படுகிறான். இதுவரை மரணத்தை சுமந்தவன் இப்பொழுது ஜீவனை சுமக்கிறான். இப்பொழுது பயத்தை, இதுவரை பயத்தை சுமந்தவன் இப்பொழுது தைரியத்தை சுமக்கிறான். இதுவரை தோல்வியை சுமந்தவன் இனி ஜெயத்தை சுமக்கிறான். இதுவரை அச்சத்தை சுமந்தவன் இனி ஆராதனையை சுமக்கிறான். ஏன் சொல்லுகிறேன்? அவன் ஆமென் தோத்திரம் பட்டயத்தின் எல்கையை விட்டு ஜீவனுக்கு ஏதுவான எல்லைக்குள் வந்திருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி நீ என்ன செய்வதில்லை, காண்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுருவை முரத்திலிட்டு புடைக்கும்படி விரும்பிய சாத்தான் ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்கிறான். ஆண்டவர் அவனுடைய விசுவாச பலகீனத்தை கண்டு அனுமதி அளிக்கவில்லை. சில குடும்பங்களை இதற்கு முன்பே தகர்த்து இருக்கின்ற இடத்தில் நிரந்தர விலாசமற்று போகும்படி சத்துரு திட்டமிட்டான். ஆனாலும் நீ கிறிஸ்துவுக்குள் வந்த நாளை தெய்வம் மறக்கவில்லை. நீ கிறிஸ்துவுக்குள் வந்த நாளை தெய்வம் மறக்கவில்லை. அவருடைய எல்லைக்குள் இருந்தபடியினால் இதுவரையிலும் சத்துரு உன்னை ஜெயிக்கவில்லை. அதான் உண்மை. அல்லேலூயா. உன்னுடைய போதகராகி என்னுடைய திறமை அல்ல, நீ இருக்கின்ற சபையினுடைய திறமை அல்ல. நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியினால், உன் குடும்பம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியினால், ஞான ஸ்நானத்தினாலே ஆமென் வாக்குத்தத்தத்தின் எல்லைக்குள் நீ வந்தபடியினால், என் அன்புக்குரிய பிள்ளையே, இதுவரையிலும் உன்னுடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய வாழ்க்கை கிருபையாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ இவர்கள் ஞான ஸ்நானம் என்று சொல்லுகிற இந்த செங்கடலை கடந்த பொழுது மரணத்திலிருந்து ஜீவனுக்கு நேராய், மரண பயத்திலிருந்து தைரியத்திற்கு நேராய், அடிமைத்தனத்திலிருந்து அமை சுதந்திரத்திற்கு நேராய் வருகிறார்கள். அருமையான பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்கு உள்ளாகுதல் அப்படி என்றால் அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே வருதல். நோவாவின் பேழைக்கு சமம். நீங்க நல்லா கவனிங்க. அழிவு வந்த பொழுது பேழையில் காக்கப்பட்டார்கள். அழிவு மாறின பொழுது பேழையில் இருந்து இறங்கி வந்தார்கள். அந்த சமுத்திரத்தை, அந்த ஜலப்பிரளயத்தை அவர்கள் தாண்டின பொழுது ஒரு பாதுகாத்தல். அன்புக்குரியவர்களே, ஆமென். தேசத்திலே அழிவு வந்த பொழுது பேழைக்குள்ளே ஜனங்களை ஏற்றினார். கதவு மூடப்பட்டது. தேசம் அழிந்து போயிற்று.
தண்ணீர் வற்றின பின்பு அங்கே பேழைக்குள் இருந்தவர்கள் இறக்கிவிடப்பட்டார்கள். அதுபோல ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்க நல்லா கவனிங்க. பேழையில் என்ன சம்பவிப்பதோ, நோவாவின் காலத்தில் என்ன சம்பவித்ததோ அதுவே மனுஷகுமாரனுடைய காலத்தில் சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பூமியிலே ஒரு பெரிய அழிவு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழிவிலிருந்து காக்கப்படுவதற்காக, அந்த அழிவு என்று சொல்வது உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், ஒரு கொடுமை தேசத்தில் இருக்கிறது. அதற்கு முன்னே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாசத்திலே அவர் வருவார். அவர் வரும் பொழுது சபை எடுத்துக் கொள்ளப்பட்டு 7 வருடங்களில் மத்திய ஆகாசத்திலே மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட மணவிருந்து நடைபெறும். அந்த 7 வருடங்கள் பூமியிலே முதல் 3.5 ஆண்டுகள் உபத்திரவ காலம் என்றும், 2வது 3.5 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம் என்றும் கொடிய வேதனை உண்டாயிருக்கும். அதற்கு பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாசத்திலிருந்து தம்முடைய வல்லமையுள்ள மகிமையோடு பரிசுத்தவான்களாம் தேவ பிள்ளைகளோடு அவர் இறங்கி வருவார். பூமியில் அழிவு இருக்கும், ஆனால் தேவ ஜனங்கள் மகிமையான மத்திய ஆகாசமாம் பேழைக்குள் காக்கப்பட்டது போல இன்றைக்கு பகல் வேளை உனக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இதற்காகவே ரட்சிக்கப்பட்டாய், இதற்காகவே ஞானஸ்நானம் பெற்றோம், இதற்காகவே இன்றைக்கு பகல் வேளை கர்த்தர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி, பேழைக்கு உள்ளாகும்படி, மீட்புக்குள்ளாகும்படி, பாதுகாப்பின் வளையத்திற்குள்ளாகும்படி ஞானஸ்நானம் பெற்ற நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இன்று இதுவரையிலும் ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அது ஒரு சபையின் சாக்கிரமந்தாய் கருதி வருகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், அது சபையின் ஒழுங்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வுக்கு மிகப்பெரிய பாதுகாவல். அதுதான் ஞானஸ்நானம். நீங்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி ஞானஸ்நானம் பெற்றதை அறியாதிருக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்கு உள்ளே வரும்படிக்கு ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அன்பான பிள்ளைகளே, ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளே நடக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவனம் பண்ண வேண்டும். கண்டபடி வாழ்வதற்கு தேவன் உங்களை அனுமதி அளிக்கவில்லை. ஆமென். ஒன்றிகள் மரணம் இல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகை. அந்த வருகையில் நாம் அவரோடு கூட காணப்படுவோம். ஆனால் அந்த நாள் வரையிலும் அவருடைய எல்லையில் இருக்கிற பிள்ளை தீங்கு துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதும் உங்களை சேதப்படுத்துவது அல்லேலூயா.